بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: من كان له سعة وَلَمْ يُضَحِّي فَلَا يَقْرَبَنَّ مُصَلَّانَا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நௌலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் குர்பானியினுடைய சிந்தனைகள் வரவேண்டிய மாதம். குர்பானி என்பது ஒரு அற்புதமான குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு அமல். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள், குறிப்பாக ஜக்காத்து கொடுக்கும் அளவிற்கு அன்றைய தினத்தில் அவர்களிடத்தில் வசதி வாய்ப்பு இருக்குமையானால் அவர்கள் குர்பானி கொடுப்பது அவர்கள் மீது அவசியமாக கடமையாக ஆகிவிடுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் குர்பானி என்பதை ஒரு உன்னதமான ஒரு இறை வழிபாடாக பார்க்கின்றது. குர்ஆனின் பார்வையில் குர்பானி என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்து துவங்கியது. அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் பதிவு செய்திருக்கின்றான். அல்லாஹ்விற்காக ஆடு, மாடு, ஒட்டகை இவற்றில் ஏதேனும் ஒன்றை அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுவது என்ற பழக்கம் உலக அளவில் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அதே போல் பிற சகோதர சமயத்தவர்களிடத்திலும் இந்த பழக்கம் உண்டு. முஸ்லிம்கள் ஏக இறைவனான அல்லாஹ்விற்காக அந்த பலிப்பிராணிகளை அறுத்து பலியிடுகிறார்கள். ஆனால் பிறர் அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களுக்கு, கருச்சிலைகளுக்கு, இன்னும் சிலர் தன் வணங்கக்கூடிய ஜின்னுகளுக்கு இப்படியாக அறுத்து பலியிடக்கூடியதை பார்க்கிறோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிட வேண்டிய இந்த பலிப்பிராணிகள் குறித்து அல்லாஹ் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். இந்த உலகத்தில் வந்த அனைத்து சமுதாயத்திற்கும் குர்பானி என்ற இந்த பலிப்பிராணிகளை அல்லாஹ்விற்காக பலியிடுதல் என்ற பழக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். லியذ்குரு இஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்க்குகளில் இருந்து, பஹீமத்தில் அன்ஆம் என்றால் ஆடு, மாடு, ஒட்டகை, இந்த மூன்று இனத்திலிருந்து மட்டும் அல்லாஹ்விற்காக நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியினுடைய சிறப்புகள் குறித்து நிறைய பேசியிருக்கிறார். அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, முஸ்லிம் இப்படி எல்லா நூல்கள்லையும் குர்பானியினுடைய அவசியம் என்ன, குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேசியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்பானியினுடைய நாள் என்ன? பிறை 10, பிறை 11, பிறை 12. இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் பிறை 13 அசரு வரை கொடுக்கலாம்.
அசர் வரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 3 நாளோ அல்லது ஒரு 3.5 நாளோ குர்பானியினுடைய நாளாக இருக்குது. அதிலும் குறிப்பாக ஏற்றமான நாள் குர்பானியுடைக்கு அப்படின்னு பார்த்தா 10வது நாள் தான். பெருநாள் கொண்டாடுறோமா இல்லையா, அந்த நாள்ல கொடுக்கறது தான். அந்த நாள்ல கொடுப்பதற்கு நன்மை அதிகம். அடுத்த பிற 11, 12 அப்படின்னு கொடுக்கும் போது நன்மையின் அளவு குறையலாம். ஆனா குர்பானியுடைய நாடுகள்ல அதெல்லாம் அடங்கும். அததான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது மா அமில ஆதமியும் மின் அமலின் யௌமன் நஹர், அந்த நகருடைய நாள்ல மனுஷன் செய்யற இபாதத்திலேயே உயர்வானது அஹப்ப இலல்லா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இபாதத்து என்னன்னு கேட்டா மின் இஹ்ராகி தம், அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுக்கிறது தான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த இபாதத்து குர்பானியுடைய நாடுகள்ல, அதுவும் குறிப்பாக அந்த 10வது நாள்ல குர்பானி தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரக்காத்து நஃபில் தொழுகிறத விட, ஆயிரக்கணக்கான ரூபாயை தர்மம் கொடுக்கிறத விட, ஒரு 1க்கு மேற்பட்ட குர்ஆனை ஓதி முடிக்கிறத விட, இந்த மாதிரி நஃபிலான இபாதத் இருக்கு இல்லையா, அந்த எல்லா இபாதத்தையும் விட இந்த குர்பானி கொடுக்கிறத அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அந்த நபி மொழியுடைய அப்படியே அடுத்த செய்தி வருகிறது, குர்பானி எப்படி கொடுக்கணும். காரணம், குர்பானி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதா இல்லையா, அதாவது உடல் சம்பந்தப்பட்டது தொழுகை நோன்பு. குர்பானி என்பது அப்படி அல்ல, அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. அதனால மனுஷன் கஞ்சத்தனமா இருந்துராத அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்யூபு பிஹா நஃப்ஸன், நீங்க மனம் உவந்து கொடுங்கள், சந்தோஷத்தோடு கொடுங்கள், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில அதுல கஞ்சத்தனம் காட்டாம ரொம்ப தாராளமா கொடுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுக்கு போன போது குர்பானி கொடுக்கிறதுக்கு 300 வெள்ளிக்காசு கொடுத்து உயர்தரமான ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப உயர்தரமான காஸ்ட்லியான ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்தாங்க குர்பானி கொடுக்கறதுக்காக. வந்து குர்பானி கொடுக்கலான்னு நினைக்கும் பொழுது திடீர்னு ஒரு உள்ளத்துல அவங்களுக்கு எண்ணம் வருது, 300 தங்க காசை கொடுத்து ஒரு ஒட்டகம் வாங்குறதுக்கு இந்த ஒட்டகத்தை மீண்டும் வித்துப்பிட்டு 1க்கு மேற்பட்ட ஒட்டகம் வாங்கிட்டா என்ன, எப்படி உயர்தரமான ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் மட்ட ரகமான ஒட்டகம் சொல்லி ஒரு 5, 6, 10 அப்படிங்கிற மாதிரி நிறைய வாங்கிட்டா என்ன அப்படின்னு முடிவுபடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. நான் இப்படி வாங்கினேன், இப்ப நான் என் மனசை மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாம் மனசை மாத்தாத, நீ முன்னாடி எடுத்த முடிவிலேயே நிறு. நீ அந்த 300 தங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தல்ல உயர்தரமான ஒட்டகம், அதையே கொடு, மாத்தி கொடுத்துறாத அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்ப அல்லாஹ்வுக்குன்னு கொடுக்கறதா இருந்தா உயர்தரமானதை ஒன்ன கொடுத்தாலும் அதை உருப்படியா இருக்கணும், உருப்படியா இருக்கணும். அல்லாஹ்வுக்குன்னு கொடுக்க முடிவு பண்ணிட்டா அதுல உயர்தரமானது, ரொம்ப தரமானது, ரொம்ப நல்ல விலை கொடுத்து வாங்குறது தப்பே கிடையாது. குர்பானியில வீண் விரயம் கிடையாதுங்க, வீண் விரயம் குர்பானியில கிடையாது. நல்ல நிறைய காசு கொடுத்து நல்ல கொம்பு நல்லா பெருசா இருக்கிற மாதிரி, மாடு நல்ல, ஆடு நல்ல நல்ல வளர்த்தியா ஹைட்டா பருமனா, 1க்கும் மேற்பட்ட வருடம் கடந்ததா, அந்த மாதிரி நல்ல பருமனான ஒட்டகத்தை, பருமனான ஆட்டை, பருமனான மாட்டைத்தான் கொடுக்க ஆசைப்படணும். சட்டை என்னமோ ஆட்டுக்கு 1 வருஷம், மாட்டுக்கு 2 வருஷம், ஒட்டகத்துக்கு 5 வருஷம் சட்டை இதுதான். நாம அதை தாண்டது தப்பு இல்ல, அதுக்கு கீழே தான் வரக்கூடாது. 1.5 வருஷம் ஆட்டுக்குட்டி கொடுக்கலாம், 2 வருஷம் குட்டி கொடுக்கலாம், 3 வருஷம் குட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி மாடுன்னு வரும் பொழுது 3 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி மாட்டை கொடுக்கலாம். ஒட்டகம் வரும் பொழுது 7 வருஷம் 6 வருஷம் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். அதாவது 5க்கு கீழே ஒட்டகத்துக்கு வயசு குறைஞ்சிருக்கப்படாது, அதுதான். மாட்டுக்கு 2 வருஷத்துக்கு கீழே குறைஞ்சிருக்கப்படாது, ஆட்டுக்கு 1 வருஷத்துக்கு கீழே குறைஞ்சிருக்கப்படாது. அதுக்கு மேல கொடுக்கலாம்னு சொன்னா கொடுதான் அர்த்தம். நல்ல உயர்ந்தத, பருத்தத, பருமனானத அப்படின்னு தான் கொடுக்கணும். முஅத்தா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முஅத்தாவில் இப்படி ஒரு செய்தி பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, இந்த குர்பானி நேரத்துல, ஏப்பா உன்னுடைய நண்பனுக்கு எந்த அன்பளிப்பை நீ கொடுக்க வெட்கப்படுவாயோ அந்த மாதிரி வெட்கப்படுற அன்பளிப்பை அல்லாஹ்வுக்கும் கொடுக்காத.
குர்பானி நேரத்துல சொல்ல வர்றாங்க. என்னன்னு கேட்டா, அல்லாவுக்கு நீ குர்பானி கொடுக்க முடிவு பண்ணிட்டல, அப்ப ரொம்ப உயர்வானது கொடு. உனக்கு உன்னுடைய நண்பனை விட உயர்வானவன் உன்னை படைத்த ரப்புல் ஆலமீன், உன்னை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்கள் அனைவரையும் விட உயர்ந்தவன், நேசிப்பதற்கு தகுதியானவன். அவனுக்கு கொடுக்கிறதுனா ரொம்ப உயர்தரமானதை தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், அதாவது உங்களுடைய இந்த கொடுக்கக்கூடிய இறைச்சி ரத்தம் இது எல்லாம் அல்லாஹ்ட்ட வந்து சேரலப்பா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இறையை சேர்ந்தா அல்லாஹ்ட்ட வந்து சேருது. அப்படின்னு ஒரு வசனம். அப்ப அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்ல வர்ற செய்தியே என்னன்னு கேட்டா, நீங்க தக்குவாவை முன்னிறுத்தி குர்பானி கொடுங்க. தக்குவா தான், இறையச்சம் தான் முக்கியம். அது காசு பணத்தை செலவழிக்கிறமே அப்படியா இப்படியா எல்லாம் நினைக்காத, தாராளமானதை கொடு அப்படின்னு சொல்றான். இந்த வருஷத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர், அதாவது எங்க பகுதிகளில் நாங்க எவ்வளவு தெரியுங்களா மாடு வாங்குறோம் அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுது 1.25 லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்குறோன்ற. 1.25 லட்சம் ரூபாய். ஒரு மாட்டுடைய ஒருவரின் பங்கு குறைஞ்சது 25,000 ரூபாய். ஒரே மாடு 300 கிலோவுக்கும் அதிகமாக இருக்கிறது. அந்த படத்தையே அனுப்புறாரு. நல்லா பருமனா பார்த்து கம்பீரமா மிகப்பெரிய வக்காரத்தோட இருக்கு அந்த மாடு. அவ்வளவு உயர்மானதமான காஸ்ட்லியான பொருளை ஏன் ரப்புக்கு நான் கொடுக்குறேங்க, படைச்சவனுக்கு. அவன் தான் எனக்கு எல்லாமும் தந்தான், எல்லா ரிசுக்கையும் அல்லாஹ் தந்ததுதான். ஏன் உழைப்புல வந்தது, ஏன் படிப்புல வந்தது, ஏன் திறமையால வந்தது அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா தருவான், அல்லாஹ் நினைச்சாட்டி தரமாட்டான். இது எல்லாம் சும்மா ஒரு காரணம் தானே தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு உயர்வானதை நல்ல தரமானதை பார்த்து கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு ஆடு பிடிக்கும் பொழுது அந்த பாய்கிட்ட போனா 12,000 ரூபாய்க்கு ஆடு கிடைக்கும், பரவாயில்ல அதையே கொடுத்துரு. அங்க போனா கூட 4,000 ரூபாய் கேட்கிறாரு, வேணாம் போவாத. எப்படி ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள 10,000த்துக்குள்ள ஆடு பார்க்கிற ஆடுகள் இருக்காங்களா இல்லையா? நாம எப்படி பார்க்கணும்னா, ஆடை பார்க்கும் பொழுது காசை வச்சு பார்க்க கூடாது, முதல்ல வயசை வச்சு பார்க்கணும். ஒரு ஆட்டை போய் பார்க்கிறோம், ஏப்பா இது 1 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு, நல்லா அதாவது கொம்பெல்லாம் முறுக்கி நல்ல பருமனா பார்க்க நல்ல அழகா, எந்த சோடையும் இல்லாம உறுப்புகள் சேதாரம் இல்லாம நல்ல கம்பீரமான தோற்றத்துல நல்ல எடை இருக்கக்கூடிய நல்ல போஷாக்கோடு இருக்கக்கூடிய அப்படிங்கிற மனநிலையில தான் ஆடை போய் பார்க்கணும். காசை மனசுல வச்சுக்கிட்டு போய் ஆடு பார்த்தா அது கஞ்சத்தனம் அப்படிங்கறத தாண்டி வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. குர்பானின்னு வரும் பொழுது வருஷத்துக்கு ஒரு முறை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது, வருஷத்துக்கு ஒரு முறை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது. அப்ப நாம எவ்வளவு காசு பணம் இருக்கோம் அந்த அந்தஸ்துக்கு கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கொடுக்கூடாது. இப்ப நம்ம வீட்டு குடி இருக்கிறோம், நாம ஒரு வாகனம் வச்சிருக்கிறோம், எதை வச்சுங்க வைக்கிறோம், நம்ம அந்தஸ்துக்கு தோது வச்சிருக்கோமா இல்லையா? நம்மகிட்ட காசு பணம் இருக்குன்னா சின்ன வீடோ பெரிய வீடோ பங்களாவோ அப்படின்னு மனநிலைக்கு மாறிடும். அதே மாதிரி நம்மகிட்ட காசு பணம் இருக்குன்னா நல்ல காரு நல்ல பைக்கு நல்ல வாகனம் அப்படின்னு தேடி போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குர்பானியும் கூட நாளைக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கான வாகனமாக அங்கே வரும்னு சொல்றாங்க. வாகனமாக அங்கே வரும். எந்த அளவுன்னு கேட்டா, நீங்க கொடுக்குற குர்பானி அந்த பிராணி, அதாவது நீங்க இப்ப எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து நிற்கும், உங்களை அந்த பாலத்தை கடந்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனமாக பயன்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றதுனால மறுமையின் பயணத்திற்கான வாகனம் அப்படின்னு யோசிச்சோம்னா, நல்ல பருமனான நல்ல வயசு உள்ள நல்ல தடிப்பமான அந்த பிராணியை தானே கொடுப்போம். நோஞ்சானானது, நாளைக்கு செத்து போறது, இல்ல ரொம்ப குறைவானது, சாப்பிடாம இருக்கக்கூடிய தோலும், அதாவது இந்த மாதிரி மோசமான நிலைக்கு போக மாட்டோமா இல்லையா? அததான் மார்க்கம் சொல்லுது, நல்ல பருமனான உயர்த்தியான நல்ல தெளிவான பொருளை கொடு அப்படின்ட்டு மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால நாம ஒட்டகமாக மாடாக ஆடாக எதை முடிவு பண்ணாலும் அல்லாஹ்வுக்குன்னு கொடுக்கறதுனால ரொம்ப தெளிவானதை கொடுக்கணும், ரொம்ப உயர்வானதை கொடுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல 10 வருஷம் இருந்தாங்க. அந்த 10 வருஷமும் ஒரு வருஷம் கூட தவறாம அவங்க வந்து குர்பானி கொடுத்தாங்கன்னு ஹதீஸ்கள்ல வருது. அதாவது திருமதியில நபிமொழி வருது, ஒரு வருஷம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய குர்பானி தவறல, ஒரு வருஷம் கூட தவறல, எல்லா வருஷமும் கொடுத்தாங்க. ஏன்னா குர்பானி கடமைங்கிறது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன பிறகுதான்.
அப்போ கடமையானதுல இருந்து அவங்க மௌத்தா போற வருஷம் வரைக்கும் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. அந்த 10 வருட காலங்கள் முழுமையா குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப குர்பானிங்கிறது அவசியமான ஒண்ணு, கொடுக்க வேண்டிய ஒண்ணு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்றாங்க, மன் கான லஹு ஸஅத்தன், யாருக்கு குர்பானி கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் வசதியை தந்து வசதி வாய்ப்போட இருந்தும் கூட வலம் யுலஹி, அவன் குர்பானி கொடுக்கல, அதை பத்தி அவன் கேர் பண்ணல, முடிவெடுக்கல அப்படின்னு சொன்னா ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவன் பெருநாள் தொழுகைக்காக நம்முடைய முஸல்லாவுக்கு நம்மோடு இணைந்து தொழுவதற்கு அவன் வராமல் இருக்கட்டும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வான்னு சொன்ன நபி அவர்கள் தான் நீ தொலைக்கே வராதே அப்படிங்கிறான். நீ தொலை என்ன ஆக போகுது? தொழுகையை விட உனக்கு கடமை குர்பானி தானே. அந்த குர்பானியை நீ நிறைவேற்றணுமா இல்லையா? அந்த மனநிலை இல்லாம வெறுமனே மக்களோட மக்களா பெருநாள் மட்டும் நீ தொழுகிறதுல என்ன உனக்கு கிடைச்சிரும்? நீ தொழாம இருந்தாலும் பரவாயில்ல போ அப்படின்னு திட்டுறது மாதிரி, சபிக்கிறது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது குர்பானிங்கிறது ரொம்ப அவசியமானதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மட்டும் குர்பானி கொடுக்கல, அல்லது தம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டும், மனைவி மக்களுக்கு மட்டும், பேரம்பேத்திகளுக்கு மட்டும் நினைச்சு குர்பானி கொடுக்கல, இந்த மொத்த சமுதாயத்திற்கும் குர்பானி கொடுத்திருக்கிறாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் ஒரு தலைவருக்கான அடையா. ஒரு சமுதாயத்தின் தலைவர் மொத்த சமுதாயத்தின் மீது கவலைப்பட வேண்டும். எனக்கு கிடைக்கிற நன்மை என்னுடைய சமுதாயத்துக்கும் கிடைக்கணும். எனக்கு இந்த இபாதத்தின் மீது இருக்கிற ஆர்வம் என்னுடைய சமுதாயத்திற்கும் அந்த இபாதத்தின் மீது ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மொத்த சமுதாயத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுமார் 1400 வருடத்திற்கு முன்பே குர்பானி கொடுத்திருக்கிறான். ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி ஒரு நேரத்துல ரசூலுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, முஸல்லா முடிச்சு குத்துபாலா முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுதே அவங்களுக்கு வருஷம் 2 நல்ல பெருத்த நல்ல கொம்புகள் வளைந்த கருப்பும் வெள்ளையும் கலந்த பார்ப்பதற்கே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஆடை கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. தொழுக முடிச்சிட்டு வந்த உடனே அந்த ஆட்டை அறுப்பாங்க. அப்படி அறுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டுல கத்திய வச்சு அறுக்கும் பொழுது துவா ஓதுறாங்க, பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு, ஆதா அன்னி, இறைவா இந்த ஆடு எனக்காகவும், வஅம்மன் லம் யுலஹி மின் உம்மதி, என் சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லாமல் குர்பானி கொடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு என் சமுதாயத்தில் யாரெல்லாம் வாழுவார்களோ அவர்களுக்கும் சேர்த்து நான் இப்போது குர்பானி கொடுக்கிறேன். எப்படி? என் சமுதாயம்ங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும் கிடையாது, கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கிற எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் எல்லா காலத்திலையும் கியாமத்து நாள் வரைக்கும் மக்கள்ல, மூமின்கள்ல, முஸ்லிம்கள்ல குர்பானி கொடுக்க வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க. அதுக்காக நான் இப்ப கொடுத்துறேன்றாங்க. அப்ப வர இருப்பவர்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழைகளை கவனத்தில் கொண்டு அவங்களுக்கும் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்திருக்காங்களா இல்லையா? அப்போ குர்பானிங்கிறது எவ்வளவு அவசியமானதுன்னு யோசிக்கணுமா இல்லையா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல கூட இத கவனம் செலுத்தல. இந்த அளவுக்கு என் சமுதாயத்துல ஜகாத்து வாங்க வசதி இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நடைமுறை இல்ல ரசூலுல்லாஹ்ட்ட. ஆனா குர்பானியில இருக்கு, ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்கன்னு வருது. காரணம் என்னன்னு கேட்டா, குர்பானிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு காட்டுறதுக்காக. சரி, ஒருத்தர் ஏழை தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சாருன்னு வைக்கலாம், குர்பானிக்குன்னு சேர்த்து வச்சாரு அப்படின்னு அவர் குர்பானி கொடுக்க முடிவு பண்ணாருன்னா அது அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளும். அதாவது குர்பானிக்குன்னு ஒரு ஆடை பிடிச்சிட்டாரு, ஒரு ஏழையை தான் ஆடை பிடிச்சிட்டாருன்னா அப்ப வாஜிபாயிடுது, அவர் அந்த ஆட்டை கொடுக்கறது அவசியம்ன்ற மாதிரி. குர்பானிங்கிறது அவ்வளவு முக்கியங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் 10 வருஷம் குர்பானி கொடுத்தாங்களா? அதோட விட்டுடலையே, தன்னுடைய மருமகனார்கிட்ட சிறு வயசுல எடுத்து வளர்த்து ஆளாக்குனாங்களா இல்லையா? தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சாச்சாவுடைய மகன், அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் வசியத்தே பண்ணிட்டு போயிருக்கிறான், எனக்காக நீ சேர்த்து குர்பானி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா எப்ப குர்பானி கொடுத்தாலும் 2 ஆடு பிடிப்பாங்க. 2 ஆடு பிடிச்சி தனக்குன்னு ஒரு ஆட்டை அறுத்துருவாங்க குர்பானில.
அடுத்து ரசூலுல்லாஹ்வுன்னு சொல்லி ஒரு ஆடு அறுப்பாங்க. சஹாபாக்கள் சில பேர் போய் கேட்டாங்க, 2 ஆடு 2 நியத்துல கொடுக்குறீங்களே, என்ன விஷயம், அதை முழுசா சொல்லுங்கன்னு கேட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, அமரணி பிஹி யானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்கிட்ட வசியத்து பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, என்னிடத்துல ஏவி விட்டு சென்று இருக்கிறார்கள், அவங்களுக்கும் சேர்த்து ஒரு குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி, ஃபலா அத்ஹு அபதன், நான் என் காலம் வரைக்கும் இந்த வார்த்தையை மறக்க மாட்டேன். என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கும் குர்பானி கொடுப்பேன். ரசூலுல்லாஹ் என்னிடத்துல கேட்டுக்கொண்டதால் என் காலம் வரை நான் நபிக்கும் சேர்த்து குர்பானி கொடுப்பேன் அப்படின்ட்டு பிடிவாதத்தோடு அந்த 2 ஆட்டையும் தனக்காகவும் தன்னுடைய சமுதாயத்தின் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஈசால் சவாபின் அடிப்படையிலே ஒரு குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ குர்பானிங்கிறது ஈசால் சவாபு செய்யலாம்னு தெரிய வருது. மௌட்டா போயிட்டாங்க, அத்தா அம்மா அல்லது கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைங்க, இப்படி யாரேனும் ஒரு ஆள் மௌட்டாயிட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப அவங்களுக்கு சேர்த்து குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா குர்பானி கொடுக்கலாம். அந்த குர்பானி செல்லும், அந்த சவாபு அவங்களுக்கு கிடைக்கும். இந்த நபிமொழி அபூதாவுது, திர்மிதி, இப்படி எல்லா நூல்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்படும். அப்ப காலம் சென்றவர்களுக்கும் கொடுக்கலாம். ஒருவேளை நாம இங்க இருப்போம், நம்முடைய ஊர்கள்ல கிராமத்துல நம்முடைய தாய் தாப்ப இருக்கிறாங்க, அவங்களுக்காக நியத்து வச்சு இங்க கொடுக்கலாமா, அதுவும் கொடுக்கலாம். குர்பானிங்கிறது தனக்காகவும் கொடுக்கலாம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறருக்காகவும் கொடுக்கலாம், அல்லது மன்னரைக்கு சென்று விட்ட இறந்து போனவர்களுக்கும் கொடுக்கலாம். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நியத்து வைத்து கொடுத்தால் அதுவும் நபி அவர்களுக்கு போய் சேரும், அதுவும் நபி அவர்களுக்கு போய் சேரும். இன்னும் சொல்ல போனா வசதி வாய்ப்பு உள்ளவங்க தனக்கு கொடுக்கிற மாதிரி, தன்னுடைய தாய் தப்பனுக்கு காலம் சென்றவர்களுக்கு கொடுக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் கொடுக்கணும். அதுதான் சரியான நன்றியா இருக்கும். ரசூலுல்லாஹ்விடத்தில் நிறைய அனுபவித்து இருக்கிறோம் இந்த சமுதாய மக்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்காண்டி ஏதேனும் ஒரு ஈசால் சபாப் செய்யணுமா இல்லையா, ஒரு நன்மைகளை அர்ப்பணம் செய்யணுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வை நினைச்சு ரசூலுல்லாஹ் பேரிலேயே வசதி வாய்ப்பு இருந்தா அவங்களுக்காகவும் குர்பானி கொடுக்க நாம் ஆசைப்பட வேண்டும். அப்ப குர்பானி இவ்வளவு சிறப்பு இருக்கிறது, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், நன்மை இருக்கிறது. ஆனா அதற்கான கால நேரம் என்னங்கிறதை நம்ம வழங்கி வச்சிருக்கணும். ஒரு இடத்துல பள்ளிவாசல 8 மணிக்கு தொலை வைப்பாங்க, இன்னொரு இடத்துல 9 மணிக்கு தொலை வைப்பாங்க, சில இடங்களை 6:30 7 மணிக்கு தொலை வைப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட பெருநாள் தொழுகை இருக்கு பெருநாள் அன்னைக்கு. அதே மாதிரி அதாவது ஹரமைன்லாம் பாத்தீங்கன்னா, மக்காவுல, மதீனாவுல, கஅபத்துல்லாவுல, மஸ்ஜித் நபவிலாம் போய் பாத்தீங்கன்னா பெருநாள் தொழுகை பெரும்பாலும் இஷ்ராக் நேரம் வந்தவனே வச்சிருவாங்க, இஷ்ராக் நேரம். அதனாலதான் அங்க அந்த நேரத்தை பெருநாள் தொழுகை ஈடுபடுறவங்க ஃபஜ்ருக்கு வரும்போதே பெருநாள் தொழுகைக்கு சேர்த்தே வந்துருவாங்க. தொழுகிறது, குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவாங்க. பர்லு முடிச்சிட்டு சூரிய உதயத்துக்கு காத்திருப்பாங்க. கரெக்டா இஷ்ராக் நேரம் வரும், வந்த உடனே தொலை வச்சிருவாங்க, வந்த உடனே தொலை வச்சிருவாங்க. 2 பேர்னாலும் அங்கேதான் ஹரமைன்ல அப்படிதான் நடக்கிறதும் கூட. அப்ப இந்த தொழுகையில நாம என்ன செய்யணும்னு கேட்டா, தொழுகை முடிஞ்ச பிறகுதான் குர்பானி ஆட்டை பிடிச்சு அறுக்கணும். தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டா குர்பானி செல்ல, அது சாதாரண சதக்காவுடைய ஆடா மாறிடும். அதுல எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அபூதாவுதுல, இப்னு மாஜாவுல இப்படி ஒரு நபி மொழி வருது, முஸ்லிம்ல கூட இந்த நபி மொழி வருது. அதாவது அபூ புர்தா ரலியல்லாஹு தஆலா அவர் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். யா ரசூலுல்லாஹ், நான் பெருநாள் தொழுகிறதுக்கு முன்னாடியே குர்பானி பிராணியை அறுத்துட்டனே, அது கூடுமா அப்படின்னு கேட்டு வந்தார். அறுத்து முடிச்சுட்டு வந்தார். அறுத்து முடிச்சுட்டு வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பதான் அதாவது லா யதுபஹன்ன அஹதுக்கும் ஹத்தா யுஸல்லிய, நீங்கள் பெருநாள் தொழுது முடிக்கும் வரை உங்களுடைய பிராணிகளை அறுக்காதீர்கள், அப்படி அறுத்தால் அது குர்பானி அல்ல, செல்லாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அபூ புர்தா ரலியல்லாஹு கேட்டான். நேரா வீட்டுக்கு போ, வேற ஏதாவது ஆடு இருந்தா பிடிச்சி அரு அப்படின்ட்டான். அப்பதான் அவர் அடுத்து கேட்கிறாரு, ஒன்னும் பெருசா எல்லாம் ஆடு இல்ல, ஒரே ஒரு பால் கறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெட்டை ஆடு தான் இருக்கு, ஒரு பெட்டை ஆடு தான் இருக்கு, அதை அறுக்கலாமான்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக பெட்டை ஆடாக இருந்தாலும் அறுக்கலாம், அதை நீ போய் அறு, அதுதான் குர்பானி, அப்பதான் செல்லும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இதுல இருந்து நிறைய சட்டங்கள் எடுக்கிறாங்க. பெருநாளைக்கு முன்னாடி அறுத்தா செல்லாது, பெட்டையாடு கொடுத்தால் அது செல்லும். இது மாதிரி நிறைய மசாயில் சட்டங்கள் இதுல இருந்து எடுக்கப்படக்கூடியது. அதே மாதிரி குர்பானியில காயடிச்ச
ஆடு மாடு ஒட்டகம் கொடுக்கலாமான்னு கேட்டா தாராளமா கொடுக்கலாம். இல்ல, முன்னுரிமை அதுக்கு தான் கொடுக்கணும். முன்னுரிமை அதுக்கு தான் கொடுக்கணும். இப்னு மாஜாவுல இப்படி ஒரு நபி மொழி வருது. ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்க ஆட்டை பிடிச்சு கொண்டா நிப்பாட்டுவோம். அந்த ஆடு எப்படி இருக்கும்னு கேட்டா, கொம்புகள் வளைந்ததாக இருக்கும், நல்ல பருமனாக இருக்கும், கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் இருக்கும், அதோட சேர்த்து காயடிக்கப்பட்ட ஆடாக இருக்கும் அப்படின்னு ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு பெரும்பாலும் குர்பானி கொடுத்தது காயடிக்கப்பட்ட அந்த விலங்கு, அந்த பிராணி அப்படிங்கறது ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. காய அடிக்கப்படாத ஆடை கொடுக்கலாமான்னு கேட்டா அது கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உயர்தரமானது என்ன? காயடிக்கப்பட்டது அப்படின்னு ஹதீசுகள்ல வருது. அது தெளிவாகவே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நாம தப்பா விளங்கிக்க கூடாது. பெட்டை ஆட்டை கொடுக்க கூடாது, பெட்டை மாட்டை கொடுக்க கூடாது, அதே போல காய் அடிச்சதை கொடுக்க கூடாது அப்படின்னு தப்பா நம்ம பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எதிர்மறையாக சட்டங்கள் மார்க்கம் சொல்லி இருக்கிறது நம்ம கவனிக்க தவறிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போல விஷயங்கள் கொடுக்கலாம்னு வருது. அதே மாதிரியே பொம்பளைங்க ஆடு இருக்கலாமான்னு கேட்டா தாராளமா இருக்கலாம். ஆண்கள் அறுப்பதை போல அதே அறுக்கிற அளவுக்கு திராணி இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க கூட இருக்கலாம். ஒரு கத்தியை பிடிச்சி ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுக்க முடியும் ஒரு திராணி இருக்குன்னு வைக்கிறேன். ஒரு 15 வயசு பையன் அதை அறுக்கலாமான்னு கேட்டா தாராளமா இருக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் முஸ்லீமா இருக்கணும், ஓரளவு அதை அறுக்கக்கூடிய நிலைப்பாடு அறிஞ்சவனா இருக்கணும், சரியான தக்பீர் சொல்லி அறுக்க தெரியணும், துவா ஓதி அறுக்க தெரியணும். இது மட்டும் இருந்தா போதும் அறுக்கலாம். அது சின்ன பிள்ளைகளும் 15 வயசு பிள்ளையா இருந்தாலும் அறுக்கலாம், பொம்பளைங்களா இருந்தாலும் அறுக்கலாம், தப்பே கிடையாது. இரவுலையும் குர்பானி கொடுக்கலாம், பகல்லையும் குர்பானி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. மகரிபு நேரத்துக்குள்ள கொடுத்து இசாவுக்கு அப்புறம் கொடுக்காத, அது அப்படிலாம் மார்க்கத்துல இல்லை. அப்படிலாம் மார்க்கத்துல கிடையாது. பொம்பளைங்க அறுக்கக்கூடாது அப்படிலாம் மார்க்கத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முவத்தாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவர் காலத்துல அவர் தாங்க சட்ட மேதை. அவர் காலத்துல அவர் தான் பெரிய சட்ட மேதை. அவரால் அறிவிக்கப்பட்ட நபிமொழி ஏராளம் உண்டு. அவர் சொல்றாரு, தான் பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு தன் மகளை கூப்பிட்டு, வாமா உன்னுடைய ஆட்டை நீயே அருமான்னு சொல்றாரு. அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்களை விடவா இன்னைக்கு சட்டமேதையை உலகத்துல பார்க்க முடியும்? அவரே சொல்றாரு, தன்னுடைய மகள்கிட்ட நீயே உன் கையால உன் மீது கடமையானதை அருன்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி, பொம்பளை பிள்ளைங்க அறுக்க அச்சப்படுறாங்கன்னு வைக்கிறேன். அதுக்கு மார்க்கு என்ன சொல்லுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டாங்க தன்னுடைய மகள் பாத்திமாவை. பாத்திமா, அம்மா இங்க வா, நீ அறுக்காட்டாலும் பரவாயில்ல, உன் ஆட்டை அறுக்கும் போது பக்கத்துலயாவது நில்லுண்டான். பக்கத்துல நில்லு, உன் ஆடுதான் இப்ப அறுக்க போறோம், உன் மீது உள்ள ஆடு, நீ பக்கத்துல நில்லு. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய அன்பு மகள் பாத்திமா அம்மாவை கூப்பிட்டு, அப்போ பெண்கள் அறுக்கலாமான்னு கேட்டா அறுக்கலாம். அவங்க பயப்படும் பட்சத்துல அப்ப நாம அவங்கள பக்கத்துல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவங்க சார்பா அவங்க பேரை எல்லாம் சொல்லி தக்பீர் எல்லாத்தையும் சொல்லி துவாவெல்லாம் சொல்லி நாம யாராவது ஒரு ஆள் அறுக்கலாமான்னு கேட்டா அப்படி தாராளமா அறுக்கலாம். இது அறுப்பினுடைய சட்டங்கள் ஏராளம். அப்ப இதையெல்லாம் நாம முதல்ல உள்வாங்கி மார்க்க சட்டங்களை விளங்கிதான் அந்த குர்பானியுடைய அமலுக்கு போகணும். பயப்படக்கூடாது. சில பேர் ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும், வேண்டாம் அப்படிங்கிற ஆள்லாம் இருக்குதான். சரி, அப்போ அவங்கவுங்க பிராணி அவங்கவுங்க அறுக்கிறதா ஏற்றமானது. அதே போல இந்த கூட்டு குர்பானி அப்படின்னு வரும் பொழுது இப்னு மாஜாவுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. கூட்டு குர்பானி எப்போ வந்துச்சுன்னு கேட்டா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க பயணத்துல இருந்தோம், பெருநாள் வந்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க என்ன பண்ணோம், எங்கள் இருக்கக்கூடிய மாட்டை பிடிச்சி 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு அறுத்தோம். ஏன்னா ஆடு அந்த நேரத்துல பயணத்துல இருக்கும்போது எங்க போய் ஒவ்வொரு ஆளுக்கு நாங்க ஆடு தேடுறது? அன்னைக்கு பயணங்கிறது ஒரு 50-100 பேர் சேர்ந்து போவாங்கன்னு வைங்களேன். 50-100 பேருக்கு 50 ஆடு 100 ஆடுக்கு எங்க போறது? அப்போ மாடுன்னா 7 பேத்துக்கு ஒரு மாடு, ஒட்டகம்னா அதே மாதிரி 7 பேத்துக்கு ஒரு ஒட்டகம். அப்படிங்கறதுனால நாங்க மாட்டு குர்பானியில சேர்ந்து 7 நபருக்கு ஒரு மாடுன்னு கொடுத்தோம் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். 8 பேர் சேர்ந்தா மாடு செல்லாது. எப்படி? 8 பேர் சென்ற மாடு செல்லாது. 6, 5, 4, 3 அது சரிதான். ஆனால் 7 என்பது இறுதியான எண்ணிக்கை, அதை கடந்து போயிடக்கூடாது. 6 பேத்துக்கு 5 பேத்துக்கு 4 பேத்துக்கு தாராளமா கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல தன்னுடைய ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஆடு கொடுக்கல, மாடுதான் கொடுத்தாங்க. இப்னு மாஜாவுல நபி மொழி வருது, ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு மாடை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். அப்ப தனிநபர் ஒரு ஆடு கொடுக்கிற மாதிரி மாடை தனிநபர் ஒருத்தர் கொடுக்கலாமான்னு கேட்டா தாராளமா கொடுக்கலாம். அவருடைய மனது விசாலத்தை அது காட்டுகிறது என்ற அர்த்தம். ஒட்டகத்தையும் தனிநபரா கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம்னு வருது.
ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல குர்பானி கொடுக்கிற நேரத்துல 63 ஒட்டகத்தை கொடுத்தாங்களே. 63 ஒட்டகம், 100 ஒட்டகத்தை கணக்கெடுத்தாங்க. 63 அவங்க கைய பிடிச்சு அறுத்தாங்க. அறுக்க முடியலங்கிற போது அலியை கூப்பிட்டு மீதத்துல நீ அறுத்திருப்பான்னு சொன்னாங்களே. அப்ப எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம் குர்பானிங்கிறதுல. ஆனா அல்லாஹ்வுக்குங்கிற நிய்யத்து வேணும். அதே போல ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹுதைபியாங்கிற இடத்துல ரசூலுல்லாஹ்வோடு நாங்க இருக்கும் பொழுது, மதீனாவுல தான் வாழ்றாங்க, 3 வாசல் வீடு அங்க. ஏதோ ஒரு தேவைக்கு ஹுதைபியா போறாங்க. ஹுதைபியாவுல ரசூலுல்லாஹ்வோடு நாங்க இருக்கும் பொழுது ஒரு மாட்டை 7 நபர் வீதம், ஒரு ஒட்டகத்தை 7 நபர் வீதம் நாங்கள் கூட்டாக குர்பானி கொடுத்தோம் அப்படின்னு ஜாபீர் ரலியல்லாஹு சொல்ற செய்தி. அதாவது முஸ்லிமில, திர்மிதில, இப்னு மாஜாவுல எல்லா நூல்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல இருந்து சுருக்கமா ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, வசதி இல்லாதவங்க குர்பானி கூட்டு குர்பானில சேர்த்துக்கங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். வசதி இருந்தா நீங்க மாட்டை தனியா கொடுங்க, ஆட்டை கொடுங்க, ஒட்டகத்தை கொடுங்க. வசதி இல்லை அப்படிங்கிற பொழுது, அல்ல கால சூழல் சரியில்லை அப்படிங்கிற பொழுது, அல்லது நான் பயணத்துல இருக்கிறேன், வசதி இருக்கு ஆனா நான் டிராவலிங் பயணத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது, அப்போ ஒரு தர்ம சங்கடத்துல இருக்கவங்களுக்கு தான் கூட்டு குர்பானியே தவிர, எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஒரு ஆடை பிடிச்சா 25,000 ரூபாய் கேட்கிறான், வேண்டாம் 5,000 ரூபாய் கொடுத்தா மாட்டுல சேர்ந்து ஜோடிய முடி அப்படின்னா அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா இது இபாதத்து எப்படின்னு சொல்லி? எல்லா வசதியும் இருக்கு, ஆடு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குன்னா நீ ஆட்டுல போட்டு ஏன் மாட்டுக்குள்ள வர, கூட்டு குர்பானிக்குள்ள எதுக்கு வர? அப்படி வர்றத முஸ்லிம் இல்லையே, அல்லாஹ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் அப்படிங்கிற மனநிலையில வரணும் முதல்ல. அதே மாதிரியே இந்த கூட்டு குர்பானிகளை சேர்ற ஆளுங்களும் எங்கடா கம்மியான ரேட்லன்னு பார்த்து தேடுறாங்க. எங்க கம்மி, எங்க 3,000 ரூபாய்க்கு கொடுக்குறான், எங்க 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறான் அப்படின்னு தேடி ஓடுறமே. இது எவ்வளவு அல்ப புத்தியா இல்லையா? எங்க வருஷத்துக்கு ஒரு முறை அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்குறோம். நம்ம மஹல்லாவுல என்ன, அவங்க மஹல்லாவுல என்ன, அதை கொடுத்துட்டு போயிடலாமே. சரி, அதை தாண்டி இப்படி சிந்திக்கலாம். எங்க மஹல்லாவுல சரியாலாம் கொடுக்கறதுல நோஞ்சானைக்கு நாளைக்கு சாவுறதையும் கொடுக்குறாங்க, பக்கத்து மஹல்லால நல்ல மாட்டை கொடுக்குறாங்க, ஒரு 10 ரூபா கூட இருந்து பரவாயில்ல அங்க போய் கொடுக்கலாம். கூட கொடுக்கறது தப்பே இல்லை. குர்பானியில குர்பானின்னு வரும்போது கஞ்சத்தனம் காட்டுறது, ஆட்டையோ கூட்டு குர்பானிலேயோ ஒட்டகத்திலேயோ எதுவா இருந்தாலும் கஞ்சத்தனம் காட்டுறது அப்படிங்கிறது அது சரியான நிலைப்பாடு அல்ல. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான் செல்வத்தை, அல்லாஹ்வுக்கு திரும்ப கொடுன்னு கேட்கிறான், அதை தாராளமா கொடுத்துட்டு போகலாமே. அதுல போய் ஏன் பேரம் பேசுறது? அதுல கூட சில பேர் கூட்டு குர்பான்ல ஏதாவது குறைக்க முடியுமா? ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா? யதார்த்தம் பொய் இல்ல, உண்மையா கேட்கிறாங்க. ஏன் இந்த வருஷத்துல இவ்வளவு போட்டுட்டீங்க? அவரு சாப்பிடுற அரிசி பருப்பு எல்லாம் மாதம் விலை ஏறுது, அது அவருக்கு தெரியும். வாடகை விலை ஏறுது, எல்லாமே விலை ஏறுது. ஆனா குர்பானி பிராணி மட்டும் போன வருஷம் கொடுத்த மாதிரியே எனக்கு நடக்குமா? இது ஏன் இந்த தேவையில்லாத சிந்தனை, கஞ்சத்தனமான மனநிலைய? இதையெல்லாம் நமக்கு வரவே கூடாது. வசதி வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக விசாலமாக அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுக்கிற மனநிலை வரணுமே தவிர, அதை தாண்டி இதுல நான் கணக்கா இருக்கிறேன், இதுல நான் மிச்சப்படுத்தி பாக்குறேன் அப்படிங்கிற மனநிலை வரவே கூடாது. அது தப்பான மனநிலை. கூட்டு குர்பானியிலையும் கூட காசை கொடுத்தாச்சு, அவங்க கொடுத்தான்னா கொடுக்காட்டி என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. அதாவது சரியா கொடுக்குறாங்களா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். நியத்தெல்லாம் சரியா வைப்பாங்களா, நல்ல பொருளை தான் கொண்டாந்து கொடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அவங்க அதை செய்வாங்க. உறுதியானதான் அந்த குர்பானிக்குள்ளேயே சேரணும். ஏதோ எங்கேயோ இருந்து காசை அனுப்ப வேண்டியது, அவன் கொடுத்தான்னா கொடுக்காட்டி என்ன அப்படிங்கிற மனநிலையில இருந்து அது எப்படி குர்பானி ஆகும்? யோசிங்களேன் கொஞ்சம். அதாவது நமக்கு இப்ப 1 மணி 1:30 மணின்னு சொன்னா, அமெரிக்காவுல இன்னும் அவனுக்கு பகல் 1:30 மணியில வரல, நைட்டு 1:30 மணியில உட்கார்ந்துருக்கான். வியாழக்கிழமை நைட்டு 1:30 மணியில உட்கார்ந்துருக்கான். இப்படி வைங்களேன், அமெரிக்காவுல ஐரோப்பா நாடுகள்ல இருந்து ஒருத்தர் இங்க கூட்டு குர்பானியில சேர்றாருன்னு வைங்களேன். நாம இங்க அறுத்துட்டோம், அவர் இன்னும் தொலைவே இல்லைன்னா அவர் குர்பானியே செல்லாது. இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா நமக்கு பின்னாடிதான் அவங்க தொலை போறாங்க. அப்படிங்கிற பொழுது அவருடைய குர்பானியை இப்ப அறுத்தாச்சுன்னு சொன்னா, அவர் இன்னொரு 10 மணி நேரம் கழிச்சுதான் முசல்லாவுக்கே போறாரு. அவருடைய குர்பானி எப்படி செல்லும்? இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? எப்ப என்ன கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, சரியா தான் கொடுப்பாங்களா, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? எங்க நீங்க குர்பானை சேர்ந்தாலும் தப்பாக யாரையும் சொல்லவில்லை. உங்கள் மாடு சரியான மாடா என்று பாருங்கள், அறுப்பவர்கள் சரியாக அறுப்பார்களா என்று பாருங்கள், பங்கு வைக்கப்படுவது சரியாக பங்கு வைக்கப்படுவதா என்று பாருங்கள். இதையெல்லாம் பார்க்கும் மனநிலையில தான் குர்பானியே சேரும். அல்லது ஒரு கரெக்டா செய்யறாங்க, கடந்த வருடங்கள்ல செஞ்சாங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் அவங்களோட சேரலாம், தப்பு இல்லை. நோஞ்சா நாளைக்கு சாவ போறது, தோலும் துருத்தியுமா இருக்கிறது, ரொம்ப கம்மியான விலை வாங்கிட்டு வந்தது, அப்படி எப்படிங்கிற மாட்டுல போய் சேர்ந்து நம்ம அமலையை வீணடிக்கிறோமே, யோசிக்க வேண்டாமா?
தயவு கூர்ந்து இந்த குர்பானிங்கிறது ஒரு இபாதத்து, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் அது நேர்த்தியாக இருந்தால் மட்டும், இஹ்லாஸோடு இருந்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அது செல்லாமல் போய்விடும். அதில் நமக்கு கவனம் தேவை. வல்லோன் அல்லாஹ் தஆலா இந்த வருடத்தில் யாரெல்லாம் குர்பானி கொடுப்பார்களோ அவர்கள் குர்பானிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. அதற்கு உண்டான கூலியை இரு உலகத்திலும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.